சரி, அப்ப நீ சொன்ன விலைக்கு ஒரு ரூபாய் சொன்ன விலைக்கு 10,000 என்ன சொல்றேன்? நாட்டுல சொன்ன விலைக்கு யாரும் கொடுக்க வைக்க வேற என்ன விடு என்னன்னு அவன போயிட்டா நம்ம தங்கத்தை பொருத்தம் போட்டு விடு. பிச்சின்னு கட்டாலுமே இல்லை, வலுன்னு கட்டாலுமே இல்லை, தாயம்னு கட்டாலுமே இல்லை. நல்லா டாப் கடாயின்னு இது என்னது அண்ணா வணக்கம். என்ன ரேட் சொல்லுதியா? 35 சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 30 ரூபானா கொடுத்துடலாம். பல் எப்படி? பல் 6 பல். சரிங்க. கறி எவ்வளோ இருக்கும்? எத்தனை கிலோ இருக்கும்? கறி 32 கிலோ 33 கிலோ 33 கிலோ இருக்கும். சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு? நிலவரம் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை, இல்லாட்டா அப்படியே தூக்கிட மாட்டாங்க. அவ்வளோ பிரயோஜனம் இல்லைண்ணா? பிரயோஜனம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணா, சரி நன்றிண்ணா. என்ன வணக்கண்ணே. வணக்கண்ணே. 2 கடை என்ன ரேட்டுண்ணே? 58 ரூபா சொன்னேன். 58 சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஃபைனல்னா 52 53 கொடுத்துடலாம். 53 கொடுத்துடலாம். பல்லு எப்படிண்ணே? பல்லு ரெண்டுமே 2 பல்லு தான். 2 பல்லு தான். கறி உங்களுக்கு சேர்த்து எத்தனை கிலோ? ரெண்டும் சேர்த்து 50 கிலோ 55 கிலோ 55 கிலோவுக்கு நேரம் விடும். சந்தை வேற எப்படிண்ணா இருக்கு இன்னைக்கு? சந்தை நேரம் சுமாராக தான் இருக்கு. அவ்வளோ ஒன்றும் இழுப்பு இல்லை. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல சுத்த செங்கடாய், பெரிய கடாய். சுத்த செங்கடாயின்னு இதெல்லாம் 12 ரூபா கொடுத்துருவோம். தப்பினால் கயிறு சந்தையில் வந்துட்டு நல்ல மயிலம்பாடி வெளிச்சிலாம் நல்லா டாப் கடாய். சந்தையில் நல்ல வெளிச்சி மயிலம்பாடியில் வெளிச்சி நல்லா டாப் கடாயின்னு. டாப் கடாய் 48. பல்லு எப்படின்னா பார்த்தீங்களா? கேட்டீங்களா? 4 பல்லு. அண்ணா வணக்கண்ணே. நல்ல 2 குட்டி, நல்ல சூப்பர் குட்டியாக வச்சிருக்கியா? சொல்லுங்க. நல்ல பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கு. நல்ல குட்டியாக இருக்கு. ரெண்டுமே கிடா குட்டி தானே? எத்தனை மாதம் குட்டினா இதில் ரெண்டும்? 3 மாதம் குட்டியாக இருக்கும். பால் எப்படிண்ணா? பால் வைக்கணும்? பாலெல்லாம் எது கொலை கடிக்கும்? சரிண்ணே. என்ன ரேட் சொல்லுதியா? நான் 9 ரூபா தான் சொன்னேன். 9 ரூபா தான் சொன்னீங்களோ? அவங்க 7,500 கேட்காங்க. 7,500 கேட்காங்க. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 8 ரூபாய் தாண்டினா வித்துடலாம். 8 ரூபாய் தாண்டினா வித்துடலாம். இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? சந்தை நல்ல பொருளுக்கு நல்ல விலை. எப்பயுமே நல்ல பொருளுக்கு நல்ல விலை தான். இப்போ என்ன குட்டி நல்லா இழுத்து ஓடுதுண்ணா? இன்னைக்கு பண்டிகை வேற வருது. செம்பரி கடைகள் ஓரளவு விற்பனை ஆகுது. விலைவாசியெல்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி தரத்தை தகுந்த மேலதான் விலை சொல்றாங்க. தரத்துக்கு மேலதான் விலை விலை இல்லை. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா.
கிடா கூட அவனுங்க கிடா பிடிச்சி போன கிடாங்க இங்க பாத்துக்கிட்டு என்னதுண்ணே அவர் சாவுடு பார்த்துங்க அவரு வச்சுக்கு என்ன தருமா இல்லை அது கிடாய் அவ்வளோதானே கிடா இந்த மாதிரி கொம்பு எப்படி இருக்கு சேர்ந்த கிடாய் என்ன இதே வேலை சொல்லுங்க கட்டாங்க ஒன்று தீரட்டும் தருமரே எங்க ஊரிய தருமரே என்ன கிடாங்க அங்க வச்சுருக்கோம் நான் தரேன் அது 2 தாலி இருக்கா அவனுங்க ஆடி இல்லை சாமி கொண்டாங்க செம்மலா போரை செம்லா போரின்னு சொல்லக்கூடிய என்ன ரக குட்டினா போயர் இங்கிலாந்து பிரீடா என்ன ரேட் சொல்லுவீங்க 50 ரூபா சொல்றீங்க எவ்வளோனா கொடுக்கலாம் 50 ரூபா என்ன சொல்லுதாக இங்கிலாந்து பிரீடு கோயல் சந்தையில் நம்ம சந்தையில் இன்னைக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் முதல்ல வந்திருக்காங்க கோயல் அதுக்கு மேலே இருக்கு எல்லாம் மயிலம்பாடி தான் சந்தையில் வந்தாலே நல்லா மயிலம்பாடியெல்லாம் போட்டுருக்கோம் மயிலம்பாடி ப்ளஸ் ஒரு ஒரிஜினல் பீடு எல்லா கடாயுமே கிடைக்கும் எல்லாமே டாப் கடாயாக கிடைக்கும் வெட்டியார் குட்டிச்சாங்க கடாயை பொறுத்து விலைகள் இருக்குது ஒரு அண்ணன் பல்ல பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இருபத்தி 29 చెప్పుమా పాపం చెడకు 29 20 மாட்டேன்றது என்ன இப்படி வேணும் 10 வேணாலும் போயிடுவோம் மாட்டு தான் பல்லு எப்படின்னா 4
யூடியூப்பில் பண்ணிருக்கோம். தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை. நம்ம அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். நல்லா தட்டியில் நல்லா ஆடுகள் எல்லாமே வாங்கி போட்டிருக்கேன். கிடாய் எல்லாம் கிடக்கானே எல்லாம் ஆடு தானோ? கிடாய் 3 கிடாய் கிடக்கு. 3 கிடாய் கிடக்கு. மீதி எல்லாம் ஆடுகள். நல்லா கன்னி ஆடு, நல்ல 8 ஆவரம் ஒரிஜினல் ஆடு காடு எல்லாமே போட்டிருக்கியா. நல்லா புளியம்போரும் கிடக்கு. சரிண்ணா. இந்த கரும்போர் இது ஆடா கிடாய் அண்ணே? கிடாய் கரும்போர். இது ரெண்டுமே கிடாய். இது ரெண்டுமே 8 ஆவரம் பீரியடாண்ணே. நல்லா நீட்டு போக்கு வளர்த்திருக்கு. என்ன ரேட் சொல்லுதியா? 40 ரூபா. 40 ரூபா சொல்லுதியா? 2 ரூபா சொன்னமியா. உங்களுக்கு எப்படி வேணும் காலுங்க? எது இதுப்பா 20,000மா? நீங்க கேளுங்க, நான் சொல்லியிருக்கேன்ல கேளுங்கயா. வாங்கிட்டீங்களா? கொடுத்தானா? எனக்கும் கணக்கு முடியாது. போதுமா? 25ஆ? 120ஆ? மயிலம்பாடி ரெண்டுமே நல்லா சூப்பர் மயிலம்பாடி வாங்கியிருக்காங்க. அண்ணா என்ன ரேட் சொன்னாங்க? 33 சொன்னாங்க. 33 சொன்னாங்களா? ஒன்றுக்கா? 34 சொன்னாங்க. இந்த பெருசு 35ஆ? இது 33 சொல்லியிருக்காங்க. ரெண்டு என்ன ரேட்டு கடைசியில் முடிச்சு? இது 30ஆ? இது பெருசு வந்து 30, இது 29 முடிச்சிருக்கேன். பல்லெல்லாம் ரெண்டுக்கு எப்படிண்ணே? 4 பல்லு. அந்த பெரிய இடாய்க்கு 4 பல்லு. இதுக்கு வந்துண்ணே 3 பல்லு. விலை எப்படிண்ணே? அதிகமாக இருக்கா உங்களுக்கு எப்படி தெரியுது? அதிகம்தான். எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? ஆனைக்குளமா? சரிண்ணா சரிண்ணா. இது பண்டிகை எத்தனா? பண்டிகை பக்கிருத்தியா? பக்கிருத்தி பண்டிகை தான் அண்ணா வாங்க வந்திருக்கா. வேறு எந்த சந்தைக்கு போவீங்களா? அங்கே தான் வந்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இதோட ஜாஸ்தி தான் அங்கெல்லாம் சத்திரம் போவீங்க. செம்ம ஜாஸ்தி. அது சத்திரம் சின்ன சந்தைலானே? சின்ன சத்திரம் ரொம்ப நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. விலை ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல 8 ஆவரம், நல்ல நீட்டு போக்கு, நல்ல ஒரிஜினல் ப்ரீடு குட்டிகளை பார்த்துக்கோங்க. நல்ல சரியான குட்டிகளாக போட்டிருக்காப்புல அண்ணன். ஜோடி என்ன ரேட்டுன்னு கேட்போம். நல்ல நீட்டு போக்கு இருக்குண்ணே. 8 ஆவரம் ப்ரீடு தான். நல்லா புளியம்போரும் கரும்போரும் கிடக்கு. இதெல்லாம் நல்லா புளியம்போர் பார்த்துக்கோங்க. புளியம்போர் கிடக்கு. நல்ல நீளம் இருக்குண்ணே. நல்ல குட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுங்க. வளர்க்க நினச்சிங்கன்னா வளர்க்குறதுக்கு சூப்பர் குட்டி, கரெக்ட் குட்டின்னு சொல்லுவாங்க. சிறுசிலே கொண்டு வந்திருக்கும். இது நல்லா நீட்டு போக்கு, நல்ல உயரம் இருக்குது. உயரமான குட்டிகள் ஒரு 500 1000 கூட கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி குட்டி எடுத்து வளர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பீரியடு நல்லாயிருக்கும். நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம விற்பனைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா கட்டை குட்டியாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்ல குட்டிகளாக இருக்குது பாருங்கள். ஐயா அந்த குட்டி ஜோடி என்ன ரேட் சொல்லி? அந்த 45,000 போங்கய்யா. உங்களுக்கு என்ன ஐயா சொல்ல மாட்டேங்காரு ஜோடி என்ன ரேட்னு. நல்ல குட்டியாக போட்டிருக்காப்புல. ஐயா வணக்கம். வாங்கய்யா. வணக்கம்யா. வணக்கம்யா. ஆடா நல்ல ஆடுகளாக போட்டிருக்கியா? நல்ல கன்னி ஆடு, கொடி ஆடு, கலர் ஆடு எல்லா ஆடுமே போட்டிருக்கேன். இந்த கன்னி ஆடு என்ன ரேட்டியா சொல்லுவியா? அந்த கன்னியாடு 10 ரூபாயா? 10 ரூபா. பல்லு எப்படியா? பல்லு 2 பல்லு. 2 பல்லு. இந்த கண்ணியை சொல்லுங்கள். நல்ல பால் கண்ணியாக போட்டிருக்கேன். இந்த கண்ணி 4 பல்லு. 4 பல்லு. ரேட்டு? இது 12 ரூபா. 12 ரூபா சொல்லுதியா? இது அது 13 ரூபா சொன்னோம். 13 ரூபா சொல்லுதியா? சென்னையா எப்படி? சென்னதான். சென்னைதானா? சரி. இந்த இதுண்ணே? இது அந்த செவலையா? அந்த செவலை கலரு. செவலை பால் குட்டி வித்துட்டாங்க. குட்டியை வித்துதாச்சோ? எத்தனை மாதம் குட்டியாக இருந்துக்குண்ணே? 3 மாதம் குட்டி. 3 மாதம் குட்டி. சென்னையா இருக்குமா எப்படி? சென்னை இல்லை. விலை எப்படி சொல்லுதியா? ஆட்டுக்கு மட்டும்? ஆட்டுக்கு மட்டும்னா ஒரு 13 ரூபா கொடுங்க. 13 ரூபா. பல்லு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எப்படி வெரைட்டி இருக்குமா? எப்படி வெரைட்டி இருக்கும்? சொல்ல முடியல. ரைட்டு ஓகேண்ணே. அந்த நல்ல ஒரிஜினல் புளியம்போர் நல்ல கிடா குட்டியா எப்படின்னா? அந்த புளியம்போர் கிடா குட்டி என்ன ரேட்டு சொல்லுதியா? 8,500 சொன்னோம். 8,500 சொல்லுது. எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணே? அது ஒரு 5 மாதம் குட்டியாக இருக்கும். 5 மாதம் குட்டியாக இருக்கும். எவ்வளோண்ணா கொடுக்கலாம் கடைசியில்? 7,000 ரூபா. 7,000 ரூபா கையில் கொடுத்துடலாம். சரிண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணே. கொடு